ஒரு அழகான கிராமத்துல சுப்பிரமணிங்கிறவன் வாக்கிங் பிளேஸ்க்கு பக்கத்துல ஒரு மினி டிஃபன் கடை ஒண்ணு போட்டிருந்தான். என்னதான் சுப்பிரமணி வெரைட்டி வெரைட்டியா சாதத்தெல்லாம் வச்சிருந்தாலும் அவனுக்கு அந்த கடை ஓடவே ஓடாது. ஐயோ! இந்த கடை ஆரம்பிச்சதுலேருந்து வியாபாரமே ஆக மாட்டேங்குது சுத்தமா. இன்னைக்கு எப்படியாச்சும் மக்களை ஏதாவது பண்ணி வாங்க வைக்கணுமே. பேசாம ஒரு டான்ஸ் ஆடுவோமா? டான்ஸ் ஆனா கண்டிப்பா மத்த பார்வையெல்லாம் நம்ம மேல படும். அப்ப நம்ம கடைய கண்டிப்பா பார்ப்பாங்க. அப்ப நம்ம கடையில கண்டிப்பா வாங்குவாங்க. ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடுவோம். ஏ வாங்க மக்களே வாங்க. உங்களுக்காக மினி டிஃபன் காத்திருக்குது. வாங்கம்மா வாங்க. இலே இந்த பயலுக்கு நல்லா தானே இருந்துச்சு உடம்பு. திடீர்னு என்னல ஆச்சு? பைத்தியங்கிட்டே ஆயிடுச்சா? கடை ஓட்டுக்கிட்டு நல்லா தானே வியாபாரம் பண்ணி வித்துட்டு இருந்தியா? திடீர்னு என்ன இப்படி ஆட்டத்தில் முடிச்சுப்பிட்டியா? எப்பா நீ என்ன ஆனாலும் எனக்கு உன் மினி டிஃபன்லாம் வேணாம் சாமி, ஆளை விடு. எனக்கு வேலைப்பா, பேசாம வேலையை பாரு. நீ என்ன ஆட்டம் போட்டாலும் குட்டி கரணம் போட்டாலும் எனக்கு இந்த சாப்பாடு வேணாம். நான் கிளம்புறேன். என்ன? இவனும் எவ்வளவோ ஆடி ஆடி மக்கள்களை கூட்டு பார்த்தான். ஆனா யாருமே வந்து சாப்பிட்ற மாதிரி இல்ல. அவனுக்கு இது ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. ஐயோ கடவுளே! நான் எவ்வளவோ ஆடி பார்த்தாலும் கூடி பார்த்தாலும் யாருமே வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படி என் கடையில் என்ன தான் வச்சு நான் செய்கிறேன்? நல்ல சாப்பாடு தானே வச்சு கொடுக்குறேன். வந்து சாப்பிட்டா என்ன? கடை ஓடாதனால வழக்கம் போல கடையை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்புனா. என்னடா இன்னைக்காச்சும் வியாபாரம் ஆச்சா இல்லையா? உன் முகரைய பார்த்தா எதுவுமே தெரியலையே. வியாபாரம் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். வியாபாரம் ஆகலையா? அம்மா, அது வந்து வழக்கம் போல் இன்னைக்கும் யாருமே வந்து வாங்கலை. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி டான்ஸ் ஆடி கூட வர வச்சு பார்த்தேன். ஆனால் யாருமே வந்து கடையில் வாங்கி சாப்பிட்லம்மா. நான் என்ன பண்ணுவேன்? என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபெக்டையும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவங்க வராததுக்கு நானாம்மா பொறுப்பாக முடியும்? என்னோட சாப்பாட்லேயும் நான் ருசி குறைக்கவே இல்லை. அதே ருசியில் தான் இருக்குது. ஏண்டா இப்படி தினமும் உழைக்காம வந்துவிட்டு சோத்தள்ளி திங்கிற உனக்கு வெக்கம் இருக்கா இல்லையாடா? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது பார்த்துக்க. ஒரு வியாபாரம் பண்ண தெரியுதா உனக்கு? வேற ஒருத்தனாட்ட வேலை போய் பாருன்னா என்னால் அடிமையாக வேலை பார்க்க முடியாது. இந்த கடையிலே உட்காந்து கிடக்குற. சோத்துக்கு என்னதான் பண்ண முடியும்? உள்ளே வந்து தின்னு வா. ஏண்டா வேலை பார்க்காம எப்படி தான் உனக்கு சோறு உள்ளே இறங்குதோ தெரில. நானாக இருந்தால் உழைச்சி தான் 1 ரூபா கஞ்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்துக்க. உன்னே மாதிரி கிடையாது. இப்படி ஓசிச்சு ஒரு தினமும் திங்கின்னு நினைக்கிறேன். உனக்கு வெக்கம் இருக்கா இல்லையாடா? நான் எம்பிட்டோ திட்டி பார்த்துட்டேன், எதுவோ பண்ணி பார்த்துட்டேன். இன்னும் ஒரு பொழப்புக்கு நீ அடங்கின மாதிரி தெரியலையேப்பா. நான் அந்த நேரம் சாப்பாடை தள்ளி வச்சுக்கிட்டு உழைச்சி தான் 1 ரூபா கஞ்சி குடிப்பேன்னு போயிருப்பேன். உன்னே மாதிரி கிடையாது என்ன? ஏம்மா போது நிறுத்து. 1 ரூபா சாப்பிட விட மாட்டேங்கிற. இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிற. எனக்கு சாப்பாடு வேணாம். நீ சொல்கிற மாதிரியே நான் நல்லா உழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமே இந்த சாப்பாடில் கையை வைக்கிறேன். போமா பேசாம. போப்போ, சோத்துக்கு எப்படி நீ வீட்டுக்கு வந்தானே ஆகணும். நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த சோத்தை மூடி வச்சுக்கிட்டு நைட்டுக்குள்ளே இந்த சோட்டில் வந்து நல்லா திருட்டு புண்ணியாட்டம் வந்து எடுத்து சாப்பிட்றியா இல்லைன்னு மட்டும் பாரு. இதுக்கெல்லாம் ரோசமே வரக்கூடாது. உழைக்காம வரவங்களுக்குலாம் ரோசமே வரக்கூடாது. திங்கிற சோத்தை போட்டு வச்சா வீட்டுக்குள்ளே வந்து ஒன்று திங்குமே, அது மாதிரி தின்னுபிட்டு போயிடணும் பார்த்துக்க. அதை விட்டுட்டு வாய் பேசுகிறவெல்லாம் வச்சுக்க கூடாது. இப்படி அந்த அம்மா ரொம்ப அவனை கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சாங்க. ஐயோ! தினம் 1 ரூபா கஞ்சியில் நல்லா கையை வைக்க முடியல எங்கள் அம்மாவோட பேச்சால். இன்னைக்கு எப்படியாச்சும் சாப்பாடை வைக்கணும். வேறு ஏதாவது முறையில் விற்றாதான். இன்றைக்கி பெசாட்டு சாப்பாடெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்போம். அப்போனா தான் இந்த மக்களுக்கு என்னோட சாப்பாடோட சுவையெல்லாம் தெரியும். அப்போனா கண்டிப்பாக அடுத்ததுலேருந்து சுவையில் வாங்கி சாப்பிடுவாங்க. அம்மா வாங்க வாங்க, இன்னைக்கு சாப்பாடெல்லாம் நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக என் கடையில் வந்து வாங்கி சாப்பிடுங்க. இன்னைக்கு எல்லா சாப்பாடும் ஃப்ரீ தான். வாங்க வாங்க. அம்மா இந்த வாங்க சாப்பாடு வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு சாப்பாடெல்லாம் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேம்மா. வாங்க. 2 பூரி, பொங்கல், வடை எல்லாமே வச்சு தரேன். வாங்க. இந்த வாரப்பா, நீ என்ன வச்சு கொடுத்தாலும் எனக்கு வேணாம்ப்பா. ஆளை விடு பார்த்துக்க. நானே வாக்கிங் வந்திருக்கிறேன். தேவையில்லாமல் என்னை சாப்பிடுன்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காத. உன்னோட இதே வேலையாக போச்சு. தினம் இங்கே வாக்கிங் போக முடியுதா? அம்மா, நான் உங்களை காசு கொடுத்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லலை. ஃப்ரீயாக சாப்பிடுங்க தானம்மா சொல்கிறேன். எனக்காக வாங்கி சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ்மா. யாப்பா, அவங்க தான் வேணான்னு சொல்கிறாங்களே, விட வேண்டியதானே? இது என்ன வலுக்கட்டாயமாக வச்சு சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்கிற? அவங்களால முடியலன்னா விட்டு போடணும். பொழப்பை எப்படி பார்க்கணுமோ அப்படி பாரு. இப்படி வலுக்கட்டாயப்படுத்தி யாருக்கும் கொடுக்காத, புரியுதா? வேலையை பாருப்பா. போப்பா. வந்துட்டான். வாக்கிங் போகிறப்பெல்லாம் கொண்டு வந்து பூரி பொங்கல் நீட்டிக்கிட்டு போ. ரொம்ப நேரம் ஆகியும் உன்னோட கடைக்கு யாருமே வரல. இது அவனுக்கு மேலும் ரொம்ப வருத்தத்தை தந்துச்சு. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி சோதனை வருது வச்சா? ரொம்ப நேரம் காத்திருந்துட்டு அவன் பொறுமை தாங்க முடியாமல் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புனான். ஏலே, இன்னைக்காச்சும் 2 பூரியை வித்துட்டு வந்தியா இல்லையா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ விற்கலன்னு. ஒழுங்கு மரியாதை இந்த வேலைலாம் தூக்கி போட்டுவிட்டு நாளிலேருந்து நான் சொல்கிற வேலைக்கு போ பார்த்துக்க. அம்மா, என்னால் அடிமையால் யார்கிட்டையும் போய் வேலை பார்க்க முடியாது. நான் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேம்மா. கண்டிப்பாக யாராவது என் கடையில் வந்து சாப்பிடுவாங்க. தயவு செஞ்சு சும்மா இருமா. ஆமாம், நீ பட்டதெல்லாம் போதும் சாமி, ஆளை விடு. நீ இதுக்கு மேலே முன்னேறவே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. பேசாமல் உள்ளே போ. கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கிறேன். ஒழுங்காக சாப்பிட்டுவிட்டு நாளிலேருந்து நான் சொல்கிற வேலைக்கு போ. அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னடா நாளிலேருந்து நான் சொல்கிற வேலைக்கு போகிறதானே? எம்மா, என்னால் முடியாதுன்னா முடியாது. நான் பார்க்குற வேலையை தான் பார்ப்பேன். கடைசி வரைக்கும் இதை முயற்சி பண்ணுவேன்.
திரும்பவும் அந்த நாளில் சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டான். ஐயோ கடவுளேப்பா, இவனோட ரோதனையா போச்சு. நான் என்னதான் பண்ண முடியும் தெரியல. இந்த பையன் ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு கஞ்சி காய்ச்சி ஊற்றுவான்னு பார்த்தா இவனுக்கு நம்ம கஞ்சி காய்ச்சி ஊற்ற வேண்டியதாக இருக்குதே. அடுத்த நாள் காலையில் அவனுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பொண்ணு கடை போட்டிருந்தா. அவ ஆரோக்கியமான உணவுகள்னு சொல்லி ஒரு கடை வச்சிருந்தா. அந்த கடையில கம்பு தோசை, ரவா தோசைன்னு வெரைட்டியான தோசைகள்லாம் வச்சிருந்தா. யாருடா இது நமக்கு ஆப்போசிட்ல கடை போட்டிருக்கிறது? இங்க நல்ல நல்ல பொருள் வச்சே எனக்கு வியாபாரம் ஆகல. இதுல இந்த பொண்ணு கம்பு தோசை, ராகி தோசைன்னு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இதெல்லாம் போய் இந்த கடத்துல யார் சாப்பிடுவான்னு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கு. ஏம்மா, எனக்கு இந்த ராகி தோசையில் 2 தோசை கொடுமா. நல்ல வேலையாக போச்சு. இங்கே இப்படி ஒரு கடை வந்து ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்க. இந்த மாதிரி ஆரோக்கிய உணவுகள்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இந்த காலத்தில். எனக்கு 2 ராகி தோசை கொடுக்குறியா? கொடுக்குறேங்கம்மா. எப்போவுமே இந்த கடை இனிமேல் இங்கே தான் இருக்கும். இங்கே வாக்கிங் போகிறனால கண்டிப்பாக இந்த மாதிரி உணவுகள் தான் நிறைய பேர் இங்கே சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி கடை இங்கே போட்டேன். இந்த தரேன் இருங்க. ஏம்மா, எனக்கு 2 கம்பு தோசை கொடுக்குறியாம்மா சாப்பிட்றதுக்கு? பொறுங்கம்மா கொடுக்குறேன். 2 என்ன 3 தரேன். கம்மியான விலையில தானே போடுறேன். நல்லா எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. உடல்ல எந்த உபாதையும் ஏற்படுத்தாது. அங்க வந்த மக்கள் எல்லாரும் அவ கூப்பிடாமே வந்து அந்த கடையில எல்லா பொருள்களையும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இது பக்கத்துல இருந்த கடைக்காரனுக்கு ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துச்சு. அவ கொஞ்ச நேரத்திலே அவ கடையில இருந்த எல்லா பொருளும் தீந்து போய் வீட்டுக்கு கிளம்பிட்டா. அட கடவுளே, இத்தனை வருஷம் இந்த இடத்துல நான் கடை போட்டிருக்கேன். என்கிட்ட வந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. வந்தா ஒரு மணி நேரத்துல எல்லா பொருளையும் வித்துட்டு போயிட்டா. இது அழகா நம்ம அழகா அச்சா. எப்படியாச்சும் இந்த கடையை எடுக்க வைக்கணும். நாளைக்கு இந்த கடையை போட முடியாது. அந்த மாதிரி பண்றேன் பாரு. வழக்கம் போல அவ கடையில வந்து நிறைய பேர் நிறைய தோசை வகைகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒருத்தன் அந்த இடத்துக்கு வந்தான். ஏய், எனக்கு தோசை கொண்டா. சாப்பிட்றதுக்கு கூட 2 கம்பு தோசை. பொறுங்கண்ணே, உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல, அடுத்து உங்களுக்கு தான் தரேன் இருங்க. அவனும் அந்த தோசையை வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஏய், என்னது இது? தோசை சுத்தமா நல்லாவே இல்ல. இது பேர் தோசையா இல்ல தோசையான்னு கேக்குறேன். எனக்கு இந்த தோசை சுத்தமா பிடிக்கல. எனக்கெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த தோசை தேவையே கிடையாது. இந்த கடையை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இப்படி கேவலமான தோசைவா எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற? அண்ணா, இங்க இருக்கவங்களாம் தோசை நல்லா இருக்குன்னு சொல்லி தானே சாப்பிட்றாங்க. அப்புறம் நீங்க மட்டும் இப்படி சொன்னா என்னென்ன அர்த்தம்? ஏப்பா, இந்த தோசைக்கு என்னப்பா குறைச்சலு? எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குது. இந்த தோசை உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த தோசை பிடிக்கலன்னா பிடிக்கல பாத்துக்கோ. இந்த கடையை அடிச்சு நொறுக்காம நான் விடவே மாட்டேன். இப்படி கேவலமான தோசையா போடுறீங்க? ஏ, யாருலவே தோசை நல்லா இருக்க தோசையை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நீ கடையை அடிச்சு நொறுக்க அப்புறம் இருக்குது பாத்துக்கோ. உனக்கு ஆளப்பாரு வந்து எல்லா தோசையும் தின்னுபிட்டு நல்லா இல்லைன்னா சொல்ற. இவனை சும்மா உனக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோண்டியா? அப்பனாதான் அடங்குவான் பாத்துக்க. நல்லா இல்ல தோசையை மிச்சம் வச்சிருக்கணுமா இல்லையா? தோசையை பூரா தின்னுபிட்டு கேக்குற அப்படி? அந்த மக்கள் எல்லாரும் யோசிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பயத்துல அங்க இருந்தவன் ஓடியே போயிட்டான். அங்க இருந்தவன் மினி டிஃபன் கடைக்கு நேரா நடந்து போனான். இங்க பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. நான் ஒன்னு சொல்லலாமா? ஐயோ, நம்ம தான் அவனை அனுப்பணும்னு கண்டுபிடிச்சிருப்பாளோ? போச்சு போச்சு. சரி, எதா இருந்தாலும் கேட்போம். சொல்லுமா. இதை பாருங்க, நீங்க இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கடையை போட்டீங்கன்னா கண்டிப்பா ஓடாது. ஏன்னா நீங்க வச்சிருக்கிறதுல நிறைய ஆயில் ஃபுட்டும் இருக்குது. இதை நீங்க ரோட்டு கடையில போட்டீங்கன்னா கண்டிப்பா வேலைக்கு போறவங்க இந்த மினி டிஃபனை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வாக்கிங் பிளேஸ்ல இந்த மாதிரி சாப்பாடுகளை விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா ராகி அந்த மாதிரி பொருளை தான் விரும்புவாங்க. நீங்க ரோட்டு கடையில உங்க கடையை மாத்துங்க. கண்டிப்பா உங்க கடை நல்லா போதா இல்லையா மட்டும் பாருங்களே. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்காக அப்படி பண்ணுங்க, சரியா? உங்க கடை மேல எந்த பொறாமையும் இல்ல. அப்ப அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மன்னிச்சிருமா, உனக்கு நான் தான் கெடுதல் பண்ணணும்னு நினைச்சேன். அவனை அனுப்பி எப்படியாவது உன் கடையை எடுக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்கு நல்லதே நினைக்கிற. உன் மனசை புரிஞ்சுக்காம உனக்கு போய் நான் கெடுதல் நினைச்சிட்டேன் பாரு. என்னை மன்னிச்சிரு. நீ சொல்ற மாதிரியே ரோட்டு கடைக்கு என்னோட கடையை மாத்துறேன். கண்டிப்பா என் கடை நல்லா போகும்னு நான் நம்புறேன். நல்ல ஐடியா கொடுத்துருக்கிறமா. ஆமா, இப்ப வாச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களே. ரோட்டு கடைக்கு உங்க கடையை மாத்துக்க, கண்டிப்பா நல்லா போகும். அவனு ரோட்டு கடைக்கு தன்னோட கடையை மாத்தினா. அதுல இருந்து அவனோட கடை ரொம்ப ரொம்ப அருமையா போக ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணுகிட்ட அதுல இருந்து ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டான். உங்களுக்கு யாராவது கெடுதல் செஞ்சா அவங்களுக்கு நீங்க நல்லதே செய்யணும்னு நினைங்க. கண்டிப்பா உங்களுக்கும் நல்லதே வந்து சேரும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.